கார்த்திகேயன் நீங்க பிரேயர் கார்த்திகேயன் நீங்க பிரேயர் ஓகே சார். சார் கேக்குதா சார் என் வாய்ஸ்? கேக்குது. உங்களை அதிகமாக நேசிக்கும் இந்த நல்ல தகப்பனி அப்பா, நீ கொடுத்த இந்த நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, இந்த பைபிள் ஸ்டடியில் அப்பா இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. அப்பா, எல்லோரையும் இங்கே நேர்த்தியாய் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த வேலையில் ஆண்டவரே அப்பா, உங்க வார்த்தையை நாங்கள் தியானிக்க அப்பா நீ தந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதே போல் ஒவ்வொரு தடவையும் ஆண்டவரே எங்கள் கால சூழ்நிலையில் நீங்க அமைத்து தந்த ஆண்டவரே உங்களுடைய வேதத்தை தியானிக்க அப்பா அதில் உள்ள வார்த்தையை நாங்கள் தெளிவாய் புரிந்து கொண்டு அப்பா எங்களுக்கும் பிரயோஜனமாய் அடுத்தவர்களுக்கும் அது பிரயோஜனமா இருக்கு எங்கள் வாழ்க்கையை நீர் நிலைநிறுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, துதி கன மகிமை யாவும் முக்கிய செலுத்துகிறோம் எங்கள் மீட்பரும் ரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் இருக்கு ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென். ஒரு வாரம் நம்ம வந்து ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட்ல பார்த்து முடிச்சோம். யாருக்காவது ஞாபகம் இருக்குங்களா? ரோமன் 5ல இருந்து பிரதர் பேசினார், ஞாபகம் இருக்குங்களா? அப்புறமா நானும் பிரதரும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது இது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். இந்த ரைட் டிவிஷனுக்கோ கிருபையை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கோ இதை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி படிக்கலாம் இந்த வாரம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானிச்சு நாங்கள் 2 பேரும் அந்த இதை வந்து டிஸ்கஸ் பண்ணி பண்ணோம். இந்த வாரம் வந்து நம்ம ரோமர் 5வது அதிகாரம் 8ல இருந்து 21 வாசிக்க போறோம். ஃபர்ஸ்ட் 8வது வசனம் யாராவது வாசிக்க முடியுமா? ரோமர் 8. உங்களுக்கு தெரியுதுங்களா? தெரியுது சட்டப்பா. ஓகே, கிரேட். ஓகே பிரதர், தெரியுதுங்களா ஸ்கிரீன்? எனக்கு தெரியல ஸ்கிரீன். நீங்க பக்கத்துல சைட் டாப் தள்ளி பாருங்க பிரதர். ஓகே 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 ஓகே. ஜஸ்ட் ஒரு சைடு வந்து தள்ளிங்கன்னா அதுல ஸ்கிரீன் தெரியல. ஓகே சரி, பரவாயில்ல. ஐவ் காட் மை இது. யாராவது வந்து ரோமர் 5:8 நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஓகே. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அப்போ தேவன் வந்து எப்பொழுது நம்மளை நேசித்தாரு? பாவிகளா இருக்கையில். பாவிகளா இருக்கையிலே தேவன் நேசித்தார் இல்லைங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க தேவன் வந்து நம்மளை வந்து ரட்சிக்கப்படும் பொழுதுதான் நேசித்தாரு அப்படின்னு, இல்லைங்களா? எப்ப தேவன் நம்மளை நேசித்தாரு அப்படின்னு கேட்டாக்கா நம்ம ரட்சிக்கப்பட்டப்போ தேவன் நம்மளை நேசித்தாரு. ஆனா வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது, நம்ம பாவிகளா இருக்கும் பொழுதே தேவன் நம்மளை நேசித்தார். அந்த நேசத்தை எப்படி காமிச்சார் அவரு? கிறிஸ்து நமக்காக மரித்தது மூலமாக, நம்மளுடைய பாவத்துக்காக வெட்டி அவர் மரித்ததன் மூலமாக தேவன் தம்முடைய அன்பை நம்ம மேல காமிச்சார் இல்லைங்களா? சரி, 9வது வசனம் பார்க்கலாம். 9வது வாசிங்க கார்த்திகை. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இந்த இடத்துல முக்கியமான 2 வார்த்தைகள் பார்க்கணும். ஒண்ணு வந்து நீதிமான்களாக்கப்பட்டிருப்பதற்கு, இன்னொன்னு வந்து ரட்சிக்கப்படுவது இல்லையா? இந்த 2 வார்த்தையும் இதனுடைய 2 வார்த்தையினுடைய அர்த்தம் ஒரே அர்த்தமா இல்ல வெவ்வேறு அர்த்தமா?
யாராவது சொல்லுங்க. இன்னைக்கு வந்து நிறைய கேள்விகள் கேட்டு அதுல நம்ம வந்து ஒரு மாதிரி திங்கிங் செஷனா இருக்கும் போது நிறைய கேள்விகள் இருக்கும் இன்னைய பைபிள் ஸ்டடியில. நம்ம பதில வச்சுதான் அதுல டிஸ்கஸ் பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போவோம். நிறைய கேள்விகள் தான் நிறைய பதிலும் வேணும். நிறைய கேள்விகள் இருக்குன்னா நிறைய பதிலும் தேவைப்படுது. தேவைப்படும். ஆமா, இந்த இது வந்து ஏன்னா அப்போதான் இது வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்க, புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். ஆனா இத வந்து நம்ம இன்டராக்ட் பண்ணி கேள்வி பதில் கேட்டு இது பண்ணும்பொழுது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா இதுல வந்து என்ன சொல்றது, இந்த ரைட் டிவிஷனோ அடுத்தது ரைட் டிவிஷன் மட்டும் இல்ல, கிருபைனா என்னன்றதையே நம்ம புரிஞ்சுக்க முடியும். இது வந்து ரொம்ப ஒரு அடிப்படையான ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கிளாஸ் இன்னைக்கு எடுக்கிறது. அதனால வந்து இந்த வசனத்தை வாசிங்களேன், இன்னும் ஒரு தடவை வாசிக்கலாம் இந்த வசனத்தை, 9வது வசனத்தை. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கனைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஓகே, அப்போ நீதிமான்களாக்கப்படுவதும் மற்றும் ரட்சிக்கப்படும் சேமா இல்ல வேறு வேறையா? அந்த ரட்சிக்கப்படுவதுன்னு இருக்கு இல்லையா, we shall be saved from அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த வார்த்தை அந்த ரட்சிக்கப்படுவதுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம வந்து எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கோம் இல்லையா? நம்ம எப்ப ரட்சிக்கப்பட்டோம்? எப்ப ரட்சிக்கப்பட்டோம்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாள்ல ரட்சிக்கப்பட்டோம் இல்லையா? அப்போ நம்ம வந்து எதுல இருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கோம்? ஹலோ, நம்மளுடைய ரெகுலர் பிராக்டிஸ் அண்ட் பிலீஃப்ல இருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கோம். பிராக்டிஸ் நம்மளுடைய பிலீஃப்ல இருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கோம். வேற யாராவது? கண்மணி அதை வந்து சொல்ல வந்துட்டு அப்படி தட்டு போட்டு மியூட் பண்ணிட்டாங்க. வேற என்ன இதுல இருந்து? வேற என்ன? இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டதுனால நம்ம இயேசுவினுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டதுனால நம்ம ரட்சிக்கப்பட்டோம் இல்லையா? சரி, ஓகே, வெரி குட். வேற அக்கா நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிரதர், நான் இன்னொரு விதத்துல இன்னொரு क्वेश्चन இதோட சேர்த்து ஆட் பண்ணிடுறேன். சரிங்க. ரட்சிக்கப்படுவது இப்ப நம்ம யோசிக்கிறோம் இல்லையா, ரட்சிக்கப்படுறதுன்றது வந்து இனி எதிர்காலத்துல வரப்போதா இல்ல ஏற்கனவே நம்ம ரட்சிக்கப்பட்டு விட்டோமா, நம்ம ரட்சிக்கப்படுவோமா இல்ல ரட்சிக்கப்பட்டு விட்டாச்சா? பட்டு விட்டாச்சு, அதையும் சேர்த்து அப்படியே ரட்சிக்கப்பட்டு விட்டுட்டோம், ரட்சிக்கப்பட்டாச்சு. வெரி குட், ரட்சிக்கப்பட்டாச்சு. இந்த வசனத்தை திரும்ப படிச்சு பாருங்க. அப்ப ஓகே, you have nicely taken it to that direction. இந்த வசனம் கொஞ்சம் क्वेश्चन நேரோவைஸ் பண்ணோம்னா அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். திரும்ப இப்ப இந்த வசனத்தை படிச்சு பாருங்க. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கனைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இது ஃபியூச்சரா பாஸ்டா? இங்க ஃபியூச்சர் தான் சொல்றேன். அக்கா ஓகே, நான் அந்த தாட் ப்ரோவோகேஷன் கொடுத்துட்டேன், நீங்க கேரி அவுட் பண்ணுங்க. ஓகே, வேற என்ன? கண்மணி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜெசிமா என்ன நினைக்கிறீங்க? வசனத்தின்படி பார்க்க போனா இது ஃபியூச்சர் சொல்ற மாதிரி இருக்கு சார். வசனத்தின்படி பார்க்க போனா ஃபியூச்சர், கண்மணியின் படி பார்க்க போனா ஏற்கனவே நடந்துட்டு நம்ம யாரு ஸ்டாண்டர்டா எடுத்துக்கலாம்? என்னைய பொறுத்த வரைக்கும் this is a process. இதனால இது நடக்குது. So we shall be saved. Through that process we are saved. சரி, இந்த வசனத்துல we shall be saved from what? Saved from what? அதுல தமிழ்ல வந்து பாருங்க,
இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க அப்படின்னா என்னாச்சு, நம்ம நீதிமான்களாக்கப்பட்டுட்டோம் இல்லையா? கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமே அப்படின்னு. நாம நீதிமான்களாக்கப்பட்டோம், நாம ரட்சிக்கப்பட்டுட்டோம். அது நம்மளுடைய நித்திய ஜீவனை குறித்த காரியம். இந்த ரட்சிப்பு எதை பத்தி சொல்றாருன்னா, கோபாக்கினைக்கு நீங்களாக. அப்ப எதுல இருந்து நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? கோபாக்கினையில இருந்து ரட்சிக்கப்பட்டோம். அந்த கோபாக்கினை யாருக்கு வரும்? தேவனோட கோபாக்கினை யார் மேல? கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேலேயும் வரும். வேற யார் மேல வரும்? ரட்சிக்கப்படாதவங்களுக்கு. அதான் கீழ்ப்படியாதவன் ரட்சிக்கப்படாதவன் இல்லையா? நாம இப்ப ரட்சிக்கப்பட்டு அந்த வரப்போற கோபாக்கினைக்கு நம்ம நீங்களாக இப்படியாக ரட்சிக்கப்பட்டுட்டோம். இந்த கோபாக்கினைக்கு நீங்களாக வேற ஒரு குரூப்போ நீங்களாக ரட்சிக்கப்படும். அந்த குரூப் எதுன்னு சொல்ல முடியுமா? இஸ்ரவேலர் சார். லிட்டில் ஃப்ளாக். லிட்டில் ஃப்ளாக். இஸ்ரவேலர்ங்கிறது ஜெனரல் டேர்ம். லிட்டில் ஃப்ளாக்ங்கிறது சிறுமந்தைக்கு விசுவாசிக்கின்ற இஸ்ரவேலர். சரியாமா? வெரி குட். ஓகே. அப்போ இப்ப நீதிமான்களாக்கப்படுறதோ ரட்சிக்கப்படுவதோ ஒன்று அல்ல, வேறுபேறானது. நாம எதுல இருந்து ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னாக்கா, வரப்போகிற கோபாக்கினையிலிருந்து நாம ரட்சிக்கப்பட்டுள்ளோம். அதற்கு நீங்களாக நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறது டவுட்ஃபுல்லா இல்லாட்டி 50-50யா இல்லாட்டி கன்ஃபார்ம்டா? கன்ஃபார்ம்ட் அண்ட் சீல்ட். கன்ஃபார்ம்ட் அண்ட் சீல்டு. இந்த வசனத்துல என்ன வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கு தமிழ்ல சொல்ல முடியுமா? கன்ஃபார்மா நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், நீங்களாக நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்ன்றதுக்கு அந்த கன்ஃபர்மேஷனுக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க சொல்ல முடியுமா? 5:8 இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அதிக நிச்சயமே இல்ல, கரெக்ட். அதிக நிச்சயம். நான் தப்பா சொல்லிட்டேன். 8 உடனே கண்மணி 8க்கு போயிட்டாங்க. அதிக நிச்சயமாமே அப்படின்னா என்ன அர்த்தம்? கன்ஃபார்ம்டா கோபாக்கினையிலிருந்து வரப்போற கோபாக்கினையிலிருந்து நீக்கிட்டாரு. அதுக்கு முன்னாடி அவருடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நீதிமான்களாக்கப்பட்டவர்களுக்கு கோபாக்கினையிலிருந்து ரட்சிக்கப்படுவது கன்ஃபார்ம்டு. சரிங்களா? ஓகே. இதுல இன்னும் நிறைய ஆழமான சத்தியங்களை நம்ம பார்க்க போறோம் அடுத்த வசனம். ஏன்னா இப்ப 8ல இருந்து 21 முடிய வாசிக்க போறோம். அது அப்படியே வரிசையா பார்க்கலாம். 5-10 எல்லாமே ரோமர்ல இருந்து தான் நம்ம எடுக்கிறோம். ரோமர் 5:10 அடுத்த வசனம். நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இது இப்ப இந்த இடத்துல அதிக நிச்சயமாமே என்றது 2வது தடவை கன்ஃபார்ம் பண்ண இல்லையா? நாம எப்ப தேவனோடு கூட ஒப்புரவானோம்? அவருடைய சிலுவை படுகளின் மூலம். சரி, ஓகே. இந்த வசனத்துல என்ன சொல்லுது? இந்த வசனத்துல எப்போ அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் அது எப்படி இருந்ததுக்கான அது எப்படி நம்ம ரட்சிக்கப்பட்டோம்? அது தேவனுடைய குமாரனால. நாம எப்ப ரட்சிக்கப்பட்டோம்? அவருடைய சிலுவையில ஒப்புரவாகுவதில்லை. அந்த வசனத்திலே இருப்பாங்க. வாசிமா பாவிகளாய் இருக்கையில் ரட்சிக்கப்பட்டோம். சத்துருகளாய் இருக்கையில், நாம் தேவனுக்கு சத்துருகளாய் இருக்கையில். அது எப்போ சொல்லுது? எப்படி ரட்சிக்கப்பட்டோம்னா அவருடைய குமாரனின் மரணத்தினாலே. அந்த ரட்சிப்பு மூலமா என்ன ஆகுதுனாக்கா அவருடனே கூட ஒப்புரவாக்கப்பட்டோம்.
யாரோட கூட? தேவனோடு கூட. நாம் தேவனுக்கு விரோதமா இருக்கும் பொழுது, தேவனுக்கு சத்துருகளாக இருக்கும் பொழுது, தேவனுடைய குமாரனுடைய மரணத்தினாலே தேவனோடு கூட ஒப்புரவு போட்டோமானால், அப்படின்னாக்கா இஃப் சோ பீன் இங்கிலீஷ்ல சொல்றோம்ல, நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம். அப்படி பண்ணியிருந்தா ஒப்புரவாக்கப்பட்ட பெண் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமே. பாருங்க, அவருடைய ஜீவனாலே அப்ப இந்த ரட்சிப்பை குறித்து ஒரு முதல்ல வந்து பார்த்தோம். நமக்கு வந்து அந்த கோபாக்கினை இல்ல, அந்த கோபாக்கினையில இருந்து நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோன்றோம் பார்த்தோம். இந்த இதுல வந்து நம்மளுடைய ரட்சிப்பை வந்து எப்படி வந்து என்ன கன்ஃபார்ம் பண்றாரு, அது அதிக நிச்சயமாமே அப்படிங்கிறாரு. ஓகே, அதான் அதிக நிச்சயமானது எதுல இருந்து நமக்கு அதிக நிச்சயம் கிடைக்குது? இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவனாலே நம்ம ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமா இருக்கிறது என்று பார்க்கணும். ஏன்னா இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் என்ன சொல்றதுன்றத வந்து கொஞ்சம் ஆழமா சிந்திக்கும் பொழுது தேவனுடைய ஆவியானவர் என்ன சொல்ல வர்றாருன்ற காரியங்கள் நமக்கு வெளியில வரும். சரிங்களா? பாருங்க, நீங்க அந்த வசனத்தை இப்ப இன்னும் ஒரு தடவை கூட வாசிச்சிடலாம். வாசிங்க, பொறுமையா வாசிங்க. தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அப்ப நாம எப்ப வந்து தேவனோட ஒப்புரவானோம்? நாம் சத்துருக்களாய் இருக்கை இல்லையா? நாம அவருக்கு விரோதமா இருக்கும் போதே தேவன் நம்மோட ஒப்புரவானார். நாம எது அதிக நிச்சயமானது எது? அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது இல்லையா? அது வந்து அதிக நிச்சயமா இருக்கிறது என்று பார்க்கணும். சரி, 11வது வசனம். அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். ஒப்புரவு வந்து நமக்கு எப்ப கிடைச்சது? நம்ம பாவிகளா இருக்கும் போதே ஒப்புரவு கிடைச்சது. ஓகே, ஆனா 11ல பாருங்க என்ன சொல்ற? அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் தேவனை பற்றி மேன்மை பாராட்டுகிறோம் இல்லையா? அப்போ அந்த ஒப்புரவாகுதல் எப்ப கிடைச்சது அப்படிங்கிறாரு இந்த வசனத்துல. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். அது வந்து எப்படின்னாக்கா இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அப்படின்னு சொல்லலாம். எப்பொழுது அப்படின்னும் பொழுது யாராவது சொல்ல முடியுமா? வசனத்தை எல்லா கேள்விகள் எல்லாமே அந்த வசனத்திலேயே இருக்குது. அப்போ அந்த வசனத்தை நம்ம வந்து வாசிச்சு புரிஞ்சிக்கும் பொழுது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இந்த கேள்விகள் எழுதப்பட்டு. அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை மேன்மை பாராட்டுகிறோம். யாரை மேன்மை பாராட்டுகிறோம்? தேவனை மேன்மை பாராட்டுகிறோம். யார் மூலமாக நம்ம மேன்மை பாராட்டுறோம்? இயேசு கிறிஸ்துவின் மூலமா மேன்மை பாராட்டுகிறோம். எதனால நமக்கு மேன்மை பாராட்டுகிறோம்? நமக்கு ஒப்புரவு கிடைத்தது. அந்த ஒப்புரவு எப்பொழுது கிடைத்தது? இப்பொழுது எனக்கு. அப்போ இப்பொழுது கிடைத்தது இல்லைங்களா? அதுவும் அல்லாமல் இப்பொழுது now we have received the reconciliation, received the atonement. அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாகுதலை நமக்கு
கிடைக்க பண்ணின நம்முடைய தேவனாகிய கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் தேவனை பற்றி மேன்மை பாராட்டுகிறோம். பாருங்க, இந்த இடத்துல வந்து பாருங்க, பால் என்ன சொல்றாரு, நம்ம தேவனை மேன்மை பாராட்டுகிறோம். யார் மூலியமா நம்ம மேன்மை பாராட்டுறோம்னா இயேசு கிறிஸ்து மூலமாய் மேன்மை பாராட்டுகிறோம். எதுக்கு மேன்மை பாராட்டுகிறோம் அப்படின்னாக்கா, நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒப்புரவு நமக்கு கிடைச்சது. அந்த ஒப்புரவு நமக்கு எப்போ கிடைச்சதுன்னா, நம்ம தேவனுக்கு விரோதமாக இருக்கும் பொழுது, தேவனோடு கூட சத்ருவாக இருக்கும் பொழுதே தேவ கிறிஸ்து அவருடைய குமாரன் மூலமாக அவரோட நமக்கு ஒப்புரவு கிடைச்சது. எப்படி நாம நீதிமான்களாகப்பட்டு இருந்தாலும் நீதிமான்களாக்கப்பட்டு நம்மளை எதிரில இருந்து நீங்களாக ரட்சித்தாரு, தேவனுடைய கோபாக்கினையிலிருந்து நம்மளை நீங்களாக ரட்சித்தார். எப்போ இயேசு கிறிஸ்து நமக்காக வேண்டி மரித்தார், நம்ம எப்போ ரட்சிக்கப்பட்டோம்னாக்கா, நம்ம பாவிகளாய் இருக்கையில் இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்ததுனாலே தேவனோடு கூட நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். பாருங்க, இது ஒன்ன கோர்வையா வருது. மறுபடியும் இப்ப 8ல இருந்து போலாம். நம்ம பாவிகளா இருக்கையில் இயேசு கிறிஸ்து மரித்ததுனாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். நம்ம பாவிகளா இருக்கும் போதே இயேசு கிறிஸ்து நமக்காக வேண்டி மரித்தார். நாம அவரோட சமாதானம் வந்ததுக்கு அப்புறமா அவர் வந்து நம்மள ஒப்புரவாக்கல இல்லையா. அடுத்தது 9ல வந்து அவருடைய ரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்க நம்மை வந்து தேவனுடைய வரப்போகிற கோபாக்கினையிலிருந்து நம்மளை ரட்சித்தாரு. நாம இந்த காரியங்கள்லாம் எப்ப நடக்குதுனாக்கா, நாம் தேவனோடு கூட சத்துருகளா இருக்கையில், முதல்ல நம்ம பாவிகளா இருக்கையில், இப்ப நமக்கோட சத்துருகளா இருக்கையில் அவருடைய குமாரன் மரணத்தின் மூலமாக அவருடனே கூட ஒப்புரவாகணும். 11ல வந்து பாருங்க, அதுவும் அல்லாமல் இப்ப நாம ஒப்புரவால் நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் தேவனை பற்றி மேன்மை பாராட்டுகிறோம். நம்ம இப்ப நம்மளுடைய பெருமை எல்லாமே வந்து எதுல வந்து நம்மளுடைய மேன்மை பாராட்டுதல் எதுலன்னாக்கா, இந்த ப்ராஸ்பாரிட்டினால கிடையாது. நீங்க கிறிஸ்துவ ஆகி நீங்க வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல ப்ராஸ்பாரிட்டி வரும், நல்ல செழிப்பு வரும், நல்ல உடல் நலம் வரும். அதெல்லாம் நல்லதுதான். அது செழிப்பு வந்து யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. நமக்கு ப்ராஸ்பாரிட்டியும் தேவை, நல்ல உடல் நலமும் தேவை, எல்லாரும் தேவை. ஆனா மெயினா வேதத்துல தேவனுடைய ஆவியானவர் பவுல் மூலமா எதை நம்ம மேன்மை பாராட்டுகிறோம் அப்படின்னாக்கா, தேவன் நம்மோடு கூட ஒப்புரவாக்கி இருக்கிறாரு, நமக்கு நிச்சயமான அந்த ஒரு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரு, வரப்போகிற கோபாக்கினிலிருந்து நம்ம விலக்கி இருக்கிறாரு. இந்த காரியங்கள் வந்து எவ்வளவு ஒரு ஆழமான கருத்து. இது நம்ம மேலோட்டமாக படிக்கும் பொழுது வந்து ரியலைஸ் பண்ண முடியல. ஆனா இந்த மாதிரி அதை பிரிச்சு சொல்லுவாங்க தெரியுங்களா, அது வேற ஆடி வேற பிரிச்சு பார்க்கும் பொழுது அந்த வசனத்தை வந்து நம்ம வசனத்தை டிவைட் பண்ண சொல்லல, பிரிக்க சொல்லல. ஆனா அந்த இதுல இருக்கிற அர்த்தங்களை பிரிச்சு படிக்கும் பொழுது, இந்த மாதிரி கேள்விகள் கேட்கும் பொழுது நமக்கு அந்த வசனத்தினுடைய அருமை தெரியுது, வசனத்தினுடைய ஆழம் புரியுது. தேவன் நமக்காக வேண்டி என்ன செய்திருக்கிறார், ரட்சிக்கப்பட்டுட்டோன்றத வந்து சொல்லுறோம் நம்ம. இது வந்து ஒரு அதனுடைய அந்த உண்மையான அந்த இம்பாக்டே கம்மியாயிடுச்சு ஒரு பீரியட். ஒரு நாள் கூட அதனுடைய ஆழம், அந்த ரட்சிப்பினுடைய ஆழம் நமக்கு வந்து கம்மி. அதனால இந்த வசனங்களை ஒரு தடவை கூட நாம வந்து வாசிச்சு அதை தியானிக்கும் பொழுது அதனுடைய ஆழம் நமக்கு 12வது வசனம் வாசிங்க. ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. ஓகே, இந்த வசனத்துல ஒரு பிரச்சனை இருக்கு தமிழ்ல. இங்கிலீஷ்ல மற்ற எல்லா டிரான்ஸ்லேஷன்லயும் இல்ல, ஆனா தமிழ்ல ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்ன பிரச்சனைன்றதை நம்ம பார்க்க போறோம். இன்ஃபேக்ட் நீங்க சொல்ல போறீங்க அது என்ன பிரச்சனைன்றத. சரிங்களா, என்ன ப்ராப்ளம் இருக்கு இந்த இதுல, டிரான்ஸ்லேஷன்ல என்ன மிஸ்டேக் ஆயிருக்குன்றதை நீங்க சொல்ல போறோம். பாவம் எப்படி வந்தது இந்த வசனத்தின் அடிப்படையில? ஒரே மனுஷனால் வந்தது. ஒரே மனுஷனால் வந்தது. ஏன்னா இப்படி இருக்க ஒரே மனுஷனாலே பாவம் வந்தது இல்லைங்களா? சரி, உலகத்துல மரணம் எப்படி வந்தது? பாவத்தினாலே மரணம் வந்தது. பாவத்தினாலே மரணம் வந்தது. மரணம் எத்தனை பேருக்கு வந்தது? எல்லாருக்கும் வந்தது. எல்லாருக்கும் வந்தது. கண்மணி சொல்றாங்க ஆதாமுக்கு வந்தது அப்படின்றாங்க இல்லைங்களா? கண்மணி என்ன சொல்றீங்க நீங்க?
ஆதாம்ல இருந்து அவர் பாவம் பண்ணதுனால அப்படியே கண்டினியூவா எல்லாருக்கும் மரணம் வருது. எல்லாருக்கும் மரணம் சொல்லிங்க. சரி, ஃபர்ஸ்ட் பார்த்தோம் நம்ம ஒரே மனுஷனால பாவம் உலகத்துல வந்தது. உலகத்துல பாவம் எப்படி வந்ததுனாக்கா ஒரே மனுஷனால வந்தது. மரணம் எப்படி உலகத்துக்கு வந்ததுனால பாவத்தின் மூலமாக வந்தது. பாவம் எத்தனை பேருக்கு வந்ததுனாக்கா எல்லாருக்கும் வந்தது. ஏன் எல்லோரும் பாவம் செய்தார்கள்? கீழ்ப்படியாமையினால. ஆதாம்னால எல்லாருமே பாவம். பாவத்திலே கர்ப்பம் தரித்ததுனால சார். வித்து ஆதாம்குள்ள இருந்துச்சு, அது தொடர்ந்து மனுஷங்க எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறதுனால எல்லாருமே பாவம் செய்யறாங்க. சரி, வேற யாராவது சொல்றீங்களா? வேற யாருக்காவது? வேற கார்த்திகை, நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாவம் செஞ்ச மாதிரிதான் கணக்காகும். பாவமே செய்யாதவங்க கூட அந்த வழியில வந்ததுனால பாவம் செஞ்சுதான் அது எடுத்துக்கொள்ளப்படும். அக்கா சொல்றாங்க பாவமே செய்யாதவர்கள் கூட ஆதாமுடைய பிள்ளையா வந்த மனுஷனா பிறந்ததுனால வந்து பாவம் செய்யறாங்க அப்படின்னு பாவம் செய்யறாங்க அப்படி சொல்றீங்களாக்கா? அவங்களும் பாவத்துக்கு சொந்தக்காரங்களா ஆயிடுறாங்க. பாவம் செய்த கணக்கு. பாவம் செய்யறாங்க. கண்மணி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன் எல்லாரும் பாவம் செய்யறாங்க? சார், நாங்க பாவத்திலே கர்ப்பம் தரித்து ஆதாம் செய்த பாவத்து நிமித்தமா நாங்க எல்லாருமே வேர்ல்டே வந்து இதுவாயிடுது, பாவத்துல நிறைஞ்சு போயிடுது. ஏசப்பா வந்ததுக்கு அப்புறம் தான் பாவத்துல இருந்து நமக்கு மீட்பு கிடைச்சது. சரி, இன்னொரு வாட்டி அந்த வசனத்தை படிச்சு பார்க்கலாம் பிரதர். படிக்கலாம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. இப்போ ஒரு ஏன் எல்லோரும் பாவம் செய்யறாங்க? அக்கா சொன்னாங்க நாம வந்து ஆதாம் பாவம் செய்ததால நாம வந்து பாவம் செய்யறோம் அப்படின்னு. கண்மணி சொல்றாங்க நம்ம பாவத்திலேயே ஜென்மித்திருக்கிறதுனால நாம பாவம் செய்யறோம் இல்லையா? வேற வேற என்ன கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க இந்த வசனத்தை. இது ரொம்ப முக்கியமான வசனம், அதை வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் கரெக்ட் தான், தப்புன்னு சொல்லல. ஆனா வசனத்தின் அடிப்படையில எதனால எல்லோரும் பாவம் செய்யறாங்க? சார், ஒரே மனுஷனால பாவம் வந்துச்சு, அதே ஒரே மனுஷனால மீட்பும் வரணும்ன்றதுக்காக ஆண்டவர் இப்படி ஒரு நோக்கத்தை வச்சிருக்காரு. போலன்னு சொல்லி இருக்காங்க. ஆக்சுவலா இந்த வசனம் வந்து அந்த டிரான்ஸ்லேஷன் எரர் இருக்கு இல்லையா, அது இருக்கும் போது இந்த ஒரு தவறான ஒரு இதுதான் ஐடியா தான் வந்துட்டு இருக்கு. ஓகே, இந்த இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி திரும்ப அதை வேற மாத்தி ஒரு கேள்வி கேட்கிறேன். அதுக்கப்புறம் ஜஸ்ட் அந்த ஒரு கொஸ்டின் மட்டும். இப்போ எல்லா மனுஷனும் பாவம் செய்ததுனால மரணம் வந்துச்சா, இல்ல ஆதாம் செய்த பாவத்தினால மரணம் வந்துட்டனால எல்லாரும் பாவம் செய்யறாங்களா? ஆதாம்னால எல்லாரும் பாவம் செய்யறாங்க. இல்ல, the second option, மரணம் வந்தனாலதான் பாவம் செய்யறாங்க. அவங்க வந்து இங்கிலீஷ்ல படிச்சுட்டாங்க. இங்கிலீஷ்ல வசனம் அது ரொம்ப தெளிவா இருக்கும். ஆமா, இங்கிலீஷ்ல வந்து டிரான்ஸ்லேஷன் எரர் இல்ல, தமிழ்ல தான் அந்த எரர் இருக்கு. So death passed upon all men. ஆமா, for that all have sinned. அதுக்காக பாவம் செய்தாங்க. அப்போ ஆதாம் வந்து பாவம் செய்தான், பாவம் செய்ததுனால ஆதாமுக்கு மரணம் வந்துச்சு. ஆதாமுக்குள் எல்லாருக்கும் மரணம் கடத்தப்பட்டுச்சு. passed upon all, எல்லாரும் ஆதாமுக்குள்ள மரணத்துக்குள்ள வந்தாங்க, உலகத்துல பிரவேசித்தது. எல்லாருக்குள்ள மரணம் உலகத்துல பிரவேசித்தனால எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் வந்து கரெக்டான டிரான்ஸ்லேஷன். ஓகே, இப்ப அந்த ஐடியால ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு இப்ப நீங்க அந்த வசனத்தை காமிங்க. டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. இது வந்து அக்யூரேட்டா இருக்கும் அந்த டிரான்ஸ்லேஷன். கார்த்திகை, நீங்க அந்த ஸ்கிரீன்ல தெரியறது கூட படிங்களேன். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது, ஆகவே மரணம் எல்லா மனுஷருக்கும் வந்தது, அதற்காக எல்லாரும் பாவம் செய்தார்கள்.
இப்ப வந்து யோசிச்சு பாருங்க, பின்னாடி ஏன் எல்லாரும் பாவம் செய்தார்கள்? மரணம் எல்லாருக்குள்ளயும் வந்தது, அதனால எல்லாரும் பாவம் செய்றாங்க ஆதாம் மூலமா. ரைட் பிரதர், கேரி ஆன். அப்போ யா ஓகே, நான் என்னுடைய ஸ்கிரீன் எதுக்க பாக்குறேன், வரவே மாட்டேங்குது எனக்கு. அந்த இது பண்ண அந்த சைடுல நீங்க மொபைல்ல தானே பிரதர் பாக்குறீங்க? ஆ. இல்ல லேப்டாப்லயா? இல்ல மொபைல்ல பார்த்தா மொபைல்ல நீங்க சைடுல தள்ளினீங்கனாலே நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றது வரும். அப்ப அது சின்னதா வருது, அது எக்ஸ்பேண்ட் பண்ணக்க வர மாட்டேங்குது. சம்திங் ஐ ஹவ் டன். இப்படி ரொட்டேட் பண்ணீங்கன்னா ஆட்டோ ரொட்டேட் ஆகும் சார். அது பெருசா தெரியும். இல்ல நான் அதை பெருசு பண்ணாலே வேற என்னமோ ஜூம். சரி ஓகே, நோ ப்ராப்ளம். இப்படியா இருக்க ஒரே மனுஷனாலே பாவம் வந்தது, அந்த பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்து, ஆகவே மரணம் எல்லா மனுஷருக்கும் வந்தது, அதற்காக எல்லோரும் பாவம் செய்தார்கள். மரணம் வந்ததுனாலதான் நம்ம பாவம் செய்தோமே வடிக இந்த ஜென்ம பாவம் நம்ம வந்து பாவத்தில் இவர் தாவீது சொல்வாரு, தாயனை பாவத்தில் கத்தரித்தாள் அப்படின்றத, அதெல்லாம் உண்மைதான். ஆனா இந்த இடத்துல மரணம் எல்லோரும் வந்தது போல இதுவும் ஆயிட்டுன்னு சொல்லி இருக்கு இல்லைங்களா அந்த டிரான்ஸ்லேஷன். அதுல சின்ன தவறு இருக்கு, பிறகு இங்கிலீஷ்ல வந்து கரெக்டா இருக்கும். இது வந்து ரொம்ப அவசியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னாக்கா, பாவம் வந்து ஒரு மனுஷனால வந்தது, அந்த ஒரு மனுஷனால மரணம் உலகத்துல வந்தது, அந்த மரணம் எல்லார் மேலேயும் வந்தது, அந்த மரணம் எல்லார் மேலேயும் வந்ததுனால நாம் எல்லாரும் பாவம் சரிங்களா. ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம் இல்லையா, அந்த மரணம் வந்ததுனாலதான் நாம எல்லாருமே பாவம் செய்யணும். அதை வந்து அந்த இங்கிலீஷ்ல வந்து டிரான்ஸ்லேஷன் கரெக்டா சொல்லியிருக்கோம். இப்போ இந்த இந்த பிரதர் இதுல ஒரே ஒரு பாயிண்ட் இன்னொன்னு ஒண்ணு சித்திரம் பிரதர், பாவம் மரணம் சொன்னீங்க இல்லையா, அதுலயே ஒண்ணு ஆதாமுக்கு வந்தது வந்து ஃபர்ஸ்ட் மரணம் கிடையாது. டு பி மோர் கிளியரா இந்த இதுல கொஞ்சம் கிளியர் பண்றதுக்காக, ஆதாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்தது மரணம் கிடையாது, ஆதாமுக்கு ஃபர்ஸ்ட் வந்தது பாவம். அவன் பாவம் செய்ததுனால ஆதாமுக்கு மரணம் வந்துச்சு. ரெண்டாவதா ஆதாமுக்கு மரணம் வரும்போது மொத்த ஜெனரேஷனே ஆதாமுடைய வித்துக்குள்ளதான் இருக்கு. சோ அந்த மரணமானது அவனுடைய ஆஃப்ஸ்பிரிங் எல்லாத்துக்குமே வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே கேட் அவுட் ஆயிடுது. அதனால கர்ப்பம் தரிக்கும் போதே மரணத்திற்கு ஏதுவாக தான் அவங்க பிறக்கவே செய்யறாங்க. சோ மரணம் வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி இட் ஹஸ் பீன் பாஸ்ட் அப்பான் டு தி என்டையர் ஜெனரேஷன். எல்லாருக்கும் ஆதாமுக்குள்ளாக மரணம் கடத்தப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் பிறந்தவங்க வந்து அவங்க ஏற்கனவே மரணத்துக்குள்ளாக பிறக்கிறனால அவங்க வந்து பாவம் செய்கிறார்கள். அப்போ ஆதாம் வந்து ஃபர்ஸ்ட் பாவம் செய்யறான், அப்புறம் மரணம் வருது. மரணம் வந்த பிறகு மீதி பேருக்கு எல்லாருக்கும் அந்த மரணம் டிரான்ஸ்பர் ஆயிருது. ஆன பிறகு மீதி பேரெல்லாம் பிறக்கும் போது அவர்கள் பாவியாவே பிறக்கிறாங்க, பாவம் செய்கிறார்கள், பாவத்திலே பிறந்து. ஏன்னா அவங்களுக்குள்ள ஏற்கனவே இன்பில்ட்டா மரணம், ஆதாமுக்கு வந்து அந்த மரணம் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கு. ஸோ ஆதாமுக்கு ஃபர்ஸ்ட் பாவம், அப்புறம் மரணம். ஆதாமை தவிர்த்து மீதி எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் மரணம் ஆதாமின் மூலமாக, அதற்கு அப்புறமா பாவம் செய்யறார்கள், கிரியையில வெளிக்காட்டுறாங்க. இப்போ எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. ஆதாம் வந்து அந்த பாவம் செய்யறதுக்கு முன்னாடி மரணம் இருந்ததா? இல்ல இல்லையா? சரி, அப்போ வந்து புலி என்ன சாப்பிட்டுருக்கோம், அத ஏதாவது ஒரு ஆடு கூட அடிச்சு சாப்பிட்டுருக்கோம் இல்லையா? அப்ப மரணம் வந்திருக்கணும் இல்லையா சார்? பாவம் பண்ணதுனால தானே புலி அந்த மாதிரி மாறிச்சு. அதுக்கு முன்னாடி அவங்க காய்கறி தான் சாப்பிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு இதுல படைக்கல ஆண்டவர், அடிச்சு சாப்பிடுற மாதிரி. பூமி சபிக்கப்பட்டது. நோவா மழைக்கு பிறகுதான் அவங்க நான் வெஜிடேரியன் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இல்ல சரி, அப்போ ஆதாம் வந்து பாவம் பண்றதுக்கு முன்னாடி வந்து புலி எல்லாமே வெஜிடேரியன் தான், நான்வெஜ்ஜே கிடையாதுங்களா? ஆமா, பாவத்தினாலதானே சார் பூமி சபிக்கப்பட்டது, அதனாலதானே இது எல்லாமே வந்தது. சரி, ஓகே, வெரி குட். ஆமா, ஏன்னாக்கா இந்த புல் பூண்டுகள் முள்ளுகள் எல்லாமே வருத வந்து உன்னுடைய பாவத்தின் மூலயமா தான் வருதுன்னு சொல்லிட்டு ஆதியாகமம் 3:3 எழுதியிருக்கு. அடுத்தது நீங்க வீட்டுக்கு உங்க ஃப்ரீயா இருக்கும் போது எசையா 11வது அதிகாரம் வாசிச்சீங்கன்னு வச்சுங்களேன், அதுல வந்து ஆல்மோஸ்ட்
ஆதாம் பாவம் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அந்த நிலைமைக்கு ஆல்மோஸ்ட் நாட் 100%, ஆல்மோஸ்ட் எக்ஸாக்டா கிடையாது, ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி ஆண்டவனுடைய 1000 வருட காலத்துல என்னெல்லாம் நடக்கும்ன்றத ஒரு சின்ன ஒரு வேகா ஒரு லைட்டா ஒரு சீன் கொடுக்குறாரு. யாரு? ஏசாயா வந்து 11வது அதிகாரத்துல. நீங்க அதை வந்து ஒரு எக்ஸசைஸா நீங்க வீட்டுக்கு போற அதுக்கப்புறம் படிக்கிற போது படிக்கலாம் நீங்க. அப்ப வந்து பிரதர் சொன்ன மாதிரி பாவம் வந்து மரணம் வந்து ஆதாமனுடைய மூலமாக வந்ததுனால மரணம் எல்லாருக்குள்ளயும் அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க கர்ப்பம் தரிக்கும் போதே அந்த மரணத்தோட தான் கர்ப்பம் தரிக்கிறாங்க. பாவத்தோட கர்ப்பம் தரிக்கல, மரணத்தோட கர்ப்பம் தரிக்கிறாங்க. அந்த மரணத்தினுடைய ரிசல்ட் தான் பாவம் செய்யுது இல்லையா? ஆனா நமக்கு வந்து நம்ம எப்படி நம்ம கத்துக்கோனாக்கா, தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் அப்படின்ற அந்த ஒரு வசனம் இவரு சொல்றதை வச்சு நாம எல்லாமே பாவத்துல கர்ப்பம் தரிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இந்த வசனத்தின்படி இந்த இடத்துல நாம எல்லாரும் அந்த மரணத்தோட நம்ம கர்ப்பம் தரிச்சு வர்றதுனாலதான் பாவம் நம்ம வருது. ஓகே, இப்போ நம்ம 13வது வசனத்துக்கு போக போறோம். இந்த 13வது வசனத்துல இருந்து 17வது வசனம் வந்து இப்ப வாசிச்சோம் இல்லைங்களா? இந்த 12வது வசனத்துக்கான ஒரு சுருக்கு உரை மாதிரி. ஏன்னாக்கா தமிழ் பைபிள்ல பாத்தீங்கன்னாக்கா அது ஒண்ணுமே இருக்காது. இங்கிலீஷ் பைபிள்ல பாத்தீங்கன்னாக்கா ஓப்பன் பிராக்கெட் போட்டு 17வது வசனத்துக்கு கடைசியில க்ளோஸ் பிராக்கெட் போட்டிருக்கோம். 13ல இருந்து 17 முடிய இது ஃபுல்லா என்னது? 12வது வசனத்துக்கு உடைய எக்ஸ்பிளனேஷன். எந்த இடத்துல எல்லாம் வந்து பைபிள்ல வந்து ஓப்பன் பிராக்கெட் போட்டு க்ளோஸ் பிராக்கெட் போட்டுருக்காங்களாக்கா, வித்தின் பிராக்கெட்ல வர வசனம் எல்லாம் அதுக்கு முந்திர வசனத்தினுடைய எக்ஸ்பிளனேஷன். அது நீங்க வந்து தமிழ் பைபிள்ல அது இருக்காது, ஆனா இங்கிலீஷ் பைபிள்ல பாத்தீங்கன்னாக்கா அது இருக்கும். இப்ப 13வது வசனம் வாசிக்கலாம். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. இப்ப இதுல வந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம்? இந்த வசனத்துல இருந்து நம்ம என்ன யாராவது சொல்ல முடியுமா? இதுல இருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம்? பாவம் என்பது முதல்ல இருந்தே இருக்குது. ஆனா அதுக்கு பாவம்ன்ற ஒரு டைட்டில் கிடையாது. அந்த நியாயப்பிரமாணம் வந்த பிறகுதான் இதெல்லாம் பாவம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அதுக்கு முன்னால அந்த பாவம் இருந்துச்சு, ஆனா அதுக்கு பாவம்னு பேர் கிடையாது. சரி, அதாவது பாவம்ன்ற பேர் கிடையாது, இல்ல பாவம்க்கு அது கணக்குல எடுத்துக்கொள்ளப்படலையா? கணக்குல எடுக்கலன்னு வச்சுக்கலாம். எண்ணப்படவில்லை. பாவம் உலகத்திலிருந்து நியாயப்பிரமாணம் பாவம் எண்ணப்பட மாட்டாங்க, கணக்குல எடுத்துக்கொள்ளல. ஏன் எண்ணப்படல? அப்ப லாவே வரலையே சார். வெரி குட். ஓகே, அப்ப லா இல்லைன்னா பாவம் எண்ணப்படாது. பாவம் இருக்குது ஆனா எண்ணப்படாது. வித்தியாசம் தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா? ஏன்னாக்கா லா எப்ப கொடுக்கப்பட்டது? நியாயப்பிரமாணம் எப்ப கொடுக்கப்பட்டது தெரியுமா? மோசேக்கு முன்னாடி இருந்த ஒரு யாராவது முக்கியமான ஆட்கள் எல்லாம் சொல்ல முடியுமா? ஆதாமுக்கும் மோசேக்கும் நடுவுல இருக்கிற ஒரு 5-6 பேர் சொல்ல முடியுமா முக்கியமான ஆட்கள்? நோவா, அப்புறம் முன்பிதாக்கள், வேற ஆதாமுக்கும் மோசேக்கும் நடுவுல அந்த 12 கோத்திரங்களோட பேரு வருது. இவங்க எல்லாம் பாவம் செஞ்சாங்களா? செஞ்சாங்களா? ஆனா அது பாவம் சொல்லப்படல, எண்ணப்படல. ஏன் எண்ணப்படல? அப்போ நியாயப்பிரமாணம் இல்லைன்னாக்கா அது பாவம் எண்ணப்பட இல்லையா? அதுதான லாஜிக்கு. ஆமா, நியாயப்பிரமாணம் இருந்ததுனாக்கா பாவம் எண்ணப்படும். நியாயப்பிரமாணம் இல்லைனாக்கா பாவம் இருந்தாலும் அதை வந்து கணக்குல எடுத்துக்க மாட்டாரு ஆண்டவர் இல்லையா? ஆமாம். Are you sure? ஆமா, ஷூர் தான். ஷூர். மத்தவங்க எல்லாம் ஷூர் சார். ஷூரா?
நோவா காலத்துல ஆண்டவர் வந்து மக்கள் ரொம்ப மோசமா இருக்காங்கன்னு உலகத்தை அழிக்கிறாரு. ஆ, சரி. பாவம் நினைச்சதுனால தானே அழிக்கிறாரு. அதான் பாவம் இருந்தது. அந்த பாவம் என்னப்பட்டதா சார் அது வந்து இல்ல அது வந்து ஓரின சேர்க்கை, அதாவது உச்சகட்டம். அது வந்து சட்டமே கொண்டு வர முடியாத பாவமா அது கருதப்பட்டது. லைட்டான பாவம்லாம் ஆண்டவர் ஒத்துப்பாரு, ரொம்ப மோசமா இருந்தாதான் வந்து ஒத்துக்க மாட்டாரு. இல்லையா? அப்படி இல்ல, it was just to cut down that fallen angel generation. ஓகே ஓகே. அந்த வசனம் சொல்லுது மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது, அவனுடைய இருதயத்தின் நினைவுகளின் அந்த இப்ப அந்த நோவாவுடைய காலத்துல இருக்கிற இது அதை மட்டும் விட்டுறலாம் அக்கா. ஏன்னாக்கா அது வந்து ஒரு தனி சப்ஜெக்ட். நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா அது வந்து அந்த சப்ஜெக்ட், அந்த பனிஷ்மெண்டே வேற இது வரும். மனுஷர்களுடைய கணக்கிலே வராது. அது 2 கட்டா கணக்கு. அது மனுஷர்களுக்கோ விழுந்து போனதுக்கோ நடுவுல ஏற்பட்ட அந்த கரப்ஷன்னால ஏற்படுறது. அந்த இது வந்து இந்த சப்ஜெக்ட்லயே வராது. அதை விட்டுடலாம். இப்ப நோவாவுக்கு முன்னாடி இருந்தவங்க பாவம் செஞ்சாங்களா ஆதாமுடைய காலத்துல? யாராவது சொல்லலாம் பண்ணிருக்கிறதா ரெக்கார்ட் இருக்கா? அப்ப ஆபேல் காயினுடைய அந்த காயினுடைய பாவம் என்னப்பட்டதா? ஆமா, ஆண்டவர் பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு. இல்ல என்னப்பட்டதா? இல்ல, என்ன படல. வசனம் வந்து சொல்லுது 5:13 நியாயப்பிரமாணம் கொடுப்பதற்கு முன்பு பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்ததால் பாவம் இல்லைன்னு சொல்லல, பாவம் இருந்தது. ஆனா பாவம் எண்ணப்படவில்லை. இல்லைங்களா? ஏனென்றால் நியாயப்பிரமாணம் இல்ல. சரிங்களா? இப்ப கொஞ்சம் டிவியேட் ஆகி 2 கொரிந்தியர் 5:19 போலாம். ஒரே ஒரு நிமிஷம். இந்த ரோமர்ல இருந்து டிவியேட் ஆகி நான் சொன்ன முதல்ல எல்லாமே இன்னைக்கு வந்து ரோமர்ல தான் வாசிக்க போறோம். ஆனா இது வந்து ஒரு முக்கியமான ஒரு வசனமா இருக்கிறது. இந்த இடத்துல 2:19 அது என்னவெனில் தேவன் உலகத்தாரிய பாவங்களை எண்ணாமல். ஒரு நிமிஷம். அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல், இல்லைங்களா, கிறிஸ்துவுக்குள் அவர்களை நமக்கு ஒப்புரவாவதன் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். அப்போ பவுல் சொல்றாரு தேவன் வந்து உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல். ஏன் தேவன் வந்து உலகத்தாருடைய பாவங்களை எண்ணல? கிறிஸ்துவுக்குள் ஒப்புரவாக்குனதுனால அவர் எண்ணாம விட்டுட்டாரு. ஓகே, வெரி குட், கரெக்ட். இல்லையா? ஆனா இன்னைக்கு பாவம் இருக்கா? இன்னைக்கும் பாவம் இருக்கு சார். இன்னைக்கு பாவம் இருக்கு. மோசேக்கு முன்னாடி பாவம் இருந்ததா? இருந்தது. பாவம் இருந்ததுங்க சார். ஆனா தேவன் அந்த பாவத்தை எண்ணினாரா? எண்ணல. இன்னைக்கு பாவம் இருக்கா? பாவம் இருக்கு சார். இன்னைக்கு தேவன் அந்த பாவத்தை எண்ணுறாரா? எண்ணல. ஏன்? இயேசு கிறிஸ்து பாவத்துக்காக பலியாயிட்டாரு. அந்த இடத்துல எதனால பாவம் எண்ணப்படல? ஏன்னா அந்த டைம்ல நியாயப்பிரமாணம் இல்லாதனால எண்ணப்படல. இந்த இடத்துல வந்து ஏன் எண்ணப்படல? தேவன் வந்து இயேசு கிறிஸ்து மூலியமா நம்மள பாக்குறதுனால நம்மளோட பாவங்களை எண்ணப்படல. சரி, அது ஒரு காரியம். வேற இன்னொரு பாயிண்ட் என்ன வரும்? நீங்க சொல்றது கரெக்ட். there is no absolutely right. ஆனா என்ன சொல்றது, கரெக்ட் கிடையாது. ஏன்னா அவர் மரித்ததே நாம செஞ்ச பாவம், செஞ்சிட்டு இருக்க பாவம், செய்ய போற பாவத்தை மொத்தத்தையுமே வாஷ் பண்ணனால த்ரூ ஹிஸ் பிளட். அப்போ வந்து எப்படி அந்த பாவம் எண்ணப்படும்? சோ ஆண்டவர் மரித்ததுனால அதுக்கப்புறம் வர எந்த பாவமே அது கணக்கில் இல்லை. நம்ம வந்து தேவனுடைய நீதியாகும்படிக்காக பாவம் அறியாத அவரை பாவமாக்கினார் தேவன். கரெக்ட். அது வசனம் எல்லாம் கரெக்ட். அப்சல்யூட்லி ரைட். நல்ல கரெக்டா சொல்லுங்க. பாவம் எண்ணப்படக்கூடாதுன்னா அதுக்கு என்ன கண்டிஷன்? பாவம் எண்ணப்படக்கூடாதுன்னா
இப்ப இந்த வசனம் படிச்சோம் இல்லையா, இந்த வசனத்தின் அடிப்படையில பாவம் எண்ணப்படக்கூடாதுன்னா என்ன கண்டிஷன்? யாரோ ஒருத்தர் என்னமோ சொன்னாரு, அது சொல்லுங்க. நியாயப்பிரமாணம் இருக்கக்கூடாது. நியாயப்பிரமாணம் இருக்கக்கூடாது. சரிங்களா? இந்த இடத்துல உலகத்தாருடைய பொங்கல் எண்ணப்படுதா? இல்ல, எண்ணப்படல. ஏன்னா நமக்கு எந்த கட்டளையும் கொடுக்கல. ஏன்னா இப்ப நியாயப்பிரமாணம்ன்றது இல்ல. ஏன் இல்ல நியாயப்பிரமாணம்? இப்போ இயேசு கிறிஸ்து மரிச்சதுனால நியாயப்பிரமாணத்தை நிறைவேறுதல் நிறைவேற்றிட்டார். முடிச்சிட்டாரு. நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றப்பட்டுச்சு. கொலோசியர் 2:14 2:14 வாசிங்க. கொலோசியர் 2:14 நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். 2:16 இல்லைங்களா? எத்தனை? 14 படிச்சுட்டேன். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் விரோதமாக எதிரடையாக கட்டளைகளாலும் இருக்கு இல்லையா, that law, the ordinances that was against us, handwriting of the ordinances இல்லைங்களா? நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளாகவும் இருந்த நியாயப்பிரமாணத்தை எடுத்து போட்டுட்டாரு இல்லைங்களா? கண்டிஷன் என்னது? நியாயப்பிரமாணம் இருந்ததுன்னா பாவம் எண்ணப்படும், நியாயப்பிரமாணம் இல்லைன்னாக்கா பாவம் எண்ணப்படும் இல்லையா? அப்போ இன்றைக்கு பாவம் எண்ணப்படுதா? இல்ல இல்ல இல்லைங்களா? அப்போ எண்ணப்படல. சரிங்களா? அப்போ ஏன் எண்ணப்படலைன்னாக்கா இயேசு கிறிஸ்து பாவத்தை, அது நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றிட்டாரு, சிலுவையிலே ஆணி அடிச்சு வெற்றி சிறந்தார் அப்படின்னு இல்லையா? இந்த விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். பாவம் இது வந்து ஒரு ஒரு புது டீச்சிங் மாதிரி இருக்கலாம். ஆனா இது வேதத்துல இருக்கிறது நமக்கு இப்போ நமக்கு தெரிய வருது. சரிங்களா? நியாயப்பிரமாணம் இருக்கிற மட்டும் பாவம் எண்ணப்படும். நியாயப்பிரமாணம் வர்றதுக்கு முன்னாடி பாவம் எண்ணப்படல. நியாயப்பிரமாணம் ஃபுல்லா நிறைவேறிட்ட பிற்பாடு பாவம் எண்ணப்படாது. ஏன் அப்படின்னாக்கா இயேசு கிறிஸ்து தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக உலகத்தாரோடு கூட ஒப்புரவாயிட்டாரு. ஒப்புரவானதுக்கு அப்புறமாவும் நான் பாவத்தை நான் வந்து எண்ணுவேன் அப்படின்னாக்கா அது வந்து கிரட்சி வைக்கிற மாதிரி, அப்ப ஒப்புரவானதுக்கே அர்த்தம் இல்லாத மாதிரி ஆயிடும் இல்லைங்களா? அதனால நியாயப்பிரமாணம் நிறைவேறினது மூலமாக தேவன் இந்த உலகத்தார் கூட எல்லாரோடையும் ஒப்புரவாயிட்டார். அப்போ அந்த நியாயப்பிரமாணம் பாவமே எண்ணப்படலை. நான் அவர் சொல்றாரு, உலகத்துல இருக்கிற எல்லாருடைய பாவத்தையும் நான் மன்னிச்சுட்டேன். இயேசு கிறிஸ்து வந்து எல்லாத்துக்கான அந்த தெரிய வேண்டிய பாவத்தின் சம்பள மரணத்தை அவர் மரணம் அடைஞ்சு அதை வந்து என்ன பண்ணிட்டாரு, அந்த தண்டனைய பெற்றுக் கொடுத்துறாரு. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு தப்பு பண்றாருன்னு வச்சுங்களேன், அவர் ஜெயில புடிச்சு போடுறாங்க, 6 மாசம் ஜெயில் போடுறாங்க இல்லையா? வந்துட்ட பிற்பாடு அந்த தண்டனை அனுபவிச்சுட்டு வந்த பிற்பாடு அவரை மறுபடியும் கோர்ட்டு அவர் செஞ்ச தண்டனைக்காக வேண்டி மறுபடியும் பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியுமா? ஒருத்தர் ஒரு பொருளை திருடிட்டாரு, அவரை பிடிக்கிறாங்க, பிடிச்சு அவர் திருடிட்டாருன்றத வந்து நிரூபிச்சுட்டாங்க. அதுக்காக வேண்டி கோர்ட்டு வந்து அவர் 6 மாசம் தண்டனை கொடுக்குது. அவர் 6 மாசம் போயிட்டு ஜெயில இருந்துட்டு வெளியில வந்துட்டாரு. மறுபடியும் போயிட்டு போலீஸ்காரன் கூப்பிட்டு நீ இந்த திருடுன அதனால மறுபடியும் ஒன்று கோர்ட்ல போட்டு கேஸ் போட்டு மறுபடியும் அவர் ஜெயில போட முடியுமா? முடியாது. நாம உலகத்தாருடைய எல்லா பாவத்துக்காக வேண்டி இயேசு கிறிஸ்து போய் மரணத்தை அனுபவிச்சு இது பண்ணிட்டாரு. இப்ப மறுபடியும் உலகத்தாருடைய பாவத்தை வந்து இல்ல நீ மறுபடியும் வந்து அந்த தண்டனை அனுபவிக்கணும்னு சொல்ல முடியுமா? சார் அப்ப இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது சார், அது செஞ்ச பாவத்துக்கு செய்ய போற பாவத்துக்கு. சரிங்க, உங்களுக்கு வந்து ரட்சிப்பு என்னைக்கு வந்தது? ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சேன். எப்ப நடந்துச்சு? முதல் ஒப்புரவாகுதல் எப்படி நடந்தது?
நீங்க பாவம் செய்யறதுக்கு முன்னாடியா இல்ல செஞ்ச பின்னாடியா இல்ல செய்ய போறதுக்கா? செஞ்சுட்டே இருக்கும்போது. எப்ப நீங்க என்னைக்கு பிறந்தீங்க? எப்போ உங்க பாவத்துக்கு ஆண்டவர் மரித்தாரு? நீங்க என்னைக்கு முன்னாடியே முன்னாடி பிறக்கிறதுக்கு முன்னாலே முடிச்சிட்டாரு எல்லாத்தையும் இல்லையா? சோ இப்ப மறுபடியும் போயிட்டு ஒருத்தர் வந்து ஆண்டவர் வந்து இல்ல நான் அதெல்லாம் அள்ளியில போட்டு அழிச்சிட்டேன், நீ வந்து பாவம் பண்ண அதுக்காக நரகத்துல கூட போறேன்னு சொன்னாக்க முடியுமா? அது ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குது. ஹலோ, சரி, ஓகே, அதுக்கப்புறம் போலாம். ஓகே, ரொம்ப கேக்குதா? கேக்குது. நான் பேசுறது கேக்குதுங்களா? ஹலோ, கடைசியா வரல பிரதர், எனக்கு ஜஸ்ட் கட் ஆயிருச்சு கடைசியா வந்து. அதான் கடைசியா என்ன சொல்றேன்னாக்கா, நம்ம வந்து இப்ப நாம வந்து இன்னைக்கு செய்யற பாவத்துக்காக வேண்டி இல்ல நான் மறுபடியும் உன்னை ஆண்டவர் வந்து என்ன வந்து நரகத்துல போட போறாரு அப்படின்னு சொல்றது வந்து நியாயப்படுத்த முடியுமா? முடியாது அப்படின்னு. இந்த இடத்துல நாம ரட்சிப்பை இழக்க முடியுமா? நம்ம ரட்சிப்பை இழக்க முடியும்னு ஒரு டாக்டரின் வருது இல்லைங்களா? நீங்க கேட்டிருக்கீங்களா? நம்ம ரட்சிப்பை இழக்க முடியும் அப்படின்ற ஒரு டீச்சிங் வர்றது கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கோம் சார், எங்க சர்ச்ல சொல்றாங்களே. நீங்க ஓகே, அத பத்தி ஒரு நிமிஷம் நம்ம யோசிக்கலாம். நாம வந்து ரட்சிப்பை எப்படி பெற்றோம்? ரட்சிப்பை எப்படி பெற்றோம்னு கேக்குறீங்களா சார்? எப்படி பெற்றோம்? எப்ப பெற்றோம்ல எப்படி பெற்றோம்? இலவசமா கொடுத்தாரு சார் அவரு. எப்படி வந்து அவருக்கு வந்து எப்படி இலவசமா கொடுத்தாரு? அவரும் இலவசமா பெற்றாரா? யாரு கொடுத்தது? இயேசு கிறிஸ்து இல்லையா? அவரும் இலவசமா பெற்றாரா? இல்ல அவருக்கு அது எதுக்காவது ஒரு கிரயம் கொடுத்தாரா? கொடுத்தாரு. விலகுறாரே சார் அந்த நிமிஷம். அந்த ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் தான், அவ்வளவுதான் அந்த கிரயமே இல்லையா? இருந்தாலும் அவருக்கு அது முக்கியம் இல்ல சார். இது முக்கியம். அதான் ஓகே. அந்த ஒரு நிமிஷத்துக்கு பேர் என்னம்மா? மரணம். அவருடைய மரணத்தின் மூலியமாக நமக்கு ரட்சிப்பு கொடுத்தார் இல்லையா? அந்த ரட்சிப்பை நம்ம இழக்கணும்னாக்கா அவர் என்ன ஆகணும்? அந்த மரணத்தை ரிவர்ஸ் பண்ணாதான் நம்ம ரட்சிப்பை இழக்க முடியும். ஆமா இல்லையா? ஆண்டவர் அந்த மரணத்தை ரிவர்ஸ் பண்ணாரா? இல்லைங்க சார். ரிவர்ஸ் ஆகலையா? இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தார் இல்லையம்மா? ஆமாங்க சார். அந்த மரிப்பதன் மூலியமாக நமக்கு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம். நம்ம ரட்சிப்புனாக்கா அந்த மரணம் வந்து ரிவர்ஸ் ஆகணும் இல்லையா? ரிவர்ஸ் ஆகாது சார். ஒன்ஸ் நமக்கு கிஃப்டா கொடுத்துட்டாரு சார். ஈவு சார் இது. ஈவு சரி இல்லம்மா, அவருடைய மரணமே ரிவர்ஸ் ஆகலையா? அவர் அதோட மரித்தாவில் தான் போயிட்டாரா? கார்த்திகேயன், ஜெஸ்ஸி இல்லையே, அவர் உயிர் தெழுந்தார் இல்லையா? ரிவர்சல் ஆயிடுச்சு இல்லையா? வெரி குட், வெரி குட். அப்போ மரணம் அங்க ரிவர்சல் ஆயிடுச்சு இல்லையா? அப்போ நாம வந்து நம்மளுடைய ரட்சிப்பை இழக்க முடியுமா? முடியாது. இப்பதானே சொன்னீங்க மரணம் வந்து நம்ம ரட்சிப்பை மரணம் ரிவர்சல் ஆகணும். ரிவர்சல் ஆச்சுனாக்கா நம்ம ரட்சிப்பை இழக்க முடியும்ன்றது தானே லாஜிக்கலா கன்ஃபியூஸ் பண்றோம். மரணம் வந்து ரிவர்சல் ஆயிடுச்சு இல்லையா? அவருடைய உயிர் தெழுதல்னால தானே மரணம் ரிவர்ஸ் ஆகுது. நம்மளோட உயிர் தெழுதல்னால இல்லையே. இல்ல அவர் நமக்காக வேண்டி யார் மரித்தா அவர் தான் மரித்தாரு. அதுதான். அதனால நம்ம பாவம் பண்ணி பார்த்தோம். அவர் உயிர் தெழுதல் வந்து அவருடைய மரணம் ரிவர்ஸ் ஆகுது. அப்ப நம்ம பாவம் பண்ணிப்பா போயிடணும்ல. அவர் நியாயப்பிரமாணத்தை முடிச்சியே அதுக்கப்புறம் உயிர் தெழுந்தாரு. நியாயப்பிரமாணத்தை முடிச்சிட்டாரு சிலுவையில. இனி அது நமக்கு வராது அந்த ரூல்ஸ். மரணத்தை இயேசு கிறிஸ்து ரிவர்ஸ் பண்ணாரா? இல்ல, ஒன்ஸ் மரிச்சதும் மரிச்சாரு. ஆண்டவர் அவரை உயிரோட எழுப்பினார். அப்போ உயிர் தெழுதல் வந்து மரணத்தை ரிவர்ஸ் பண்றதா? இல்ல, அப்படி கிடையாது. அப்ப அது எப்படி?
ஏதாவது ஒண்ணுக்கு வர ஒரு இதுக்கு நீங்க இல்ல, இயேசு கிறிஸ்து மரிச்சாரு, Yes, அவர் திருப்பியும் ஒத்துக்கிறேன். அப்புறம் உயிரோட அந்த உயிரோட எழுப்பினாரு. மரணம் வந்து ரிவர்ஸ் தான் ஆகுது. அது ரிவர்ஸ் நம்ம சொல்லக்கூடாது. சரி, மரணத்தை ஜெயித்தார். மரணத்தை ஜெயித்தார். ரிவர்ஸ் ஆகுது. ரிவர்ஸ் ஆகல. ரிவர்ஸ் ஆகல, அவர் ஜெயித்தார். மரணம் வந்து அவரை மேற்கொண்டது. ஆனா பர்மனண்டா மேற்கொள்ள முடியல. பர்மனண்டா மேற்கொள்ள முடியல. அவர் அத வந்து வெற்றி சிலந்தான், மரணத்தை ஜெயித்தார் இல்லையா? அப்போ நம்மளுடைய ரட்சிப்பை இழக்கணும்னாக்கா அவருடைய மரணம் ரிவர்ஸ் ஆகும். ஏன்னா மரணத்தின் மூலமாக நமக்கு வந்து ரட்சிப்பு கிடைக்குது. இந்த ரட்சிப்பு வந்து அண்டு பண்ணனாக்கா அவருடைய மரணமும் அண்டு ஆகும். மரணம் cannot be undone. மரணம் can be victorious. அதை வந்து ஜெயிக்கதான் முடியும். ஏன்னா அந்த ப்ராசஸ் அடிபட்டு கஷ்டப்பட்டு எவ்வளவு அவமானப்பட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சாரு. ஒரே ஒரு சனம் கிடையாது. கெத்செமனி தோட்டத்துல இருந்து எவ்வளவு இது பண்ணாரு, ரத்த வேர்வை வேர்த்தது. ஒரு அந்த இது பிளட் பிரஷர் அதிகமாகி நாளங்கள்லாம் வெடிச்சு ரத்த வேர்வையா வேர்த்தது. அது வந்து ரொம்ப 1 in a million பீப்புளுக்கு தான் அந்த மாதிரியான இது நடக்கும். நார்மல் மெடிக்கல் பினாமினா கிடையாது. அவ்வளவு ஒரு வியாகுலம். தமிழ்ல அந்த அருமையான வார்த்தை வியாகுலம். கேள்விப்பட்ட அந்த வார்த்தை வியாகுலம் அப்பேற்பட்ட ஒரு இதுவை போனாரு. நாம ரட்சிப்பை இழக்கணும்னாக்கா அவர் அனுபவிச்ச அந்த பாடல் எல்லாமே ரிவர்ஸ் ஆகி அவர் வந்து ஒரு கஷ்டமும் படாம இருக்கணும். அது முடியவே முடியாது. ஆனா அதை அனுபவிச்சு அந்த பிரைஸ பே பண்ணிட்டார். பே பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவர் வந்து உயிர்த்தெழுந்தார். ரோமர் 4:25 ரொம்ப அழகா அந்த வசனம். 4:20 அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும். ஒரு நிமிஷம் இருமா. அவர் நம்மளுடைய பாவங்களுக்காக என்ன பண்ணாரு? ஒப்பு கொடுக்கப்பட்டார். பாவங்களுக்காக மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு நாம நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். எழுப்பப்பட்டோம். அப்போ அவர் மரிப்பதன் மூலமாக நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. மன்னிக்கப்பட்டுட்டு தேவனுக்கு முன்பாக நான் பாவமே செய்யாத ஒருத்தனா தேவன் மூலமாக நான் நீதிமானாக நிக்கிறேன். எப்படி? அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாக தேவனுக்கு முன்பாக கண்மணி இன்னைக்கு போய் நின்னாங்கன்னாக்கா பாவமே செய்யாத ஒரு பரிசுத்தவனாக இருப்பார். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவரும் தேவனுக்கு முன்பாக எந்த ஒரு பாவம் இல்லாம ஆதாம் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி எப்படி பரிசுத்தமா இருந்தாரோ அந்த மாதிரி தேவனுக்கு முன்பாக நீதிமானாக நாம நிற்போம். எதனாலனாக்கா கிறிஸ்து உயர்த்தெழுந்ததுனால. நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக, நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் வந்து ஒப்பு கொடுக்கப்பட்டார். சிலுவையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டார். தேவனுக்கு முன்பாக நாம் நீதிமான்களாக நிற்பதற்காக அவர் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தும் உயிர்த்தெழுப்பப்பட்டும் இருக்கிறார். உயிர்த்தெழுப்பப்பட்டும் இருக்கிறார் இல்லையா? அப்போ நாம வந்து இப்ப ஓகே, அப்ப நாம வந்து இன்னைக்கு நாம வந்து தேவன் முன்பாக நீதிமான்களாக இருக்கோம் இல்லைங்களா? இன்றைக்கு உலகத்தாருடைய பாவங்களை தேவன் எண்ணல. ஆனா அவங்களுக்கு பாவம் செய்தாருனாக்கா, ரட்சிக்கப்படாம ஒருத்தர் மரித்தாக்கா அவருடைய பாவங்களுக்கு தண்டனை உண்டா? இல்ல. இல்ல. ஓகே, வெரி குட். வேற யாராவது? அதான் சார், தேவனே உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல்னு சொல்லியிருக்காருல்ல சார். சரி, ஓகே. வேற யாராவது? கார்த்திகேயன் அக்கா. நான் வில்லியம் எதுவுமே கேட்கறது இல்லை. ஏன்னா வில்லியம்க்கு எல்லா கொஸ்டினுக்கு ஆன்சரும் தெரியும். அவங்க அவர் விட்டடிச்சு கத்துக்கிட்ட மாதிரி இருக்குது. அதனால அவர் கேட்கவே இல்லை. அதனால வில்லியம் நீங்க கோச்சிக்காதீங்க. இருக்கீங்களா வில்லியம்? அவர் எல்லாத்தையும் நாங்க 2 பேரும் பேசுறது எல்லாம் அவர் கேட்டுக்கிட்டு இருப்பாரு. அவரை கேள்வியே கேட்க முடியாது. பட்டு 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 பதில் சொல்றாரு. அதனால கேட்கறதே இல்லை அவரை. இல்ல வில்லியம்?
ஓகே, சரி. அப்போ ஒரு பாவி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாம ரட்சிக்கப்படாம அவ ஒரு பாவி மரித்தானாக்கா அவனுடைய பாவங்களையும் அவர் ஆண்டவர் மறிச்சுட்டு அவனையும் மோட்சத்துக்கு எடுத்துப்பாரு. அவனுக்கு தண்டனையே கிடையாது, நரக தண்டனையே கிடையாது. 2 பேர் சொல்றாங்க. மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க? சார் அவங்க ஜட்மெண்ட் டேல நிப்பாங்கல்ல சார்? ஜட்மெண்ட் டேல நிப்பாங்க, ஒயிட் ரோட் ஜட்மெண்ட்ல நிப்பாங்க, வெள்ளை சிங்காசனத்துல நிப்பாங்க. நின்னு அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்குது? நரகத்துல போடுறாங்க இல்லையா? அவங்க செஞ்ச பாவத்துக்கு ஏற்றபடி அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். எவ்வளவு நாளைக்கு கிடைக்கும்? கொஞ்ச காலம். கொஞ்ச காலம். ஓகே, கொஞ்ச காலம் இல்ல, ஒரு யுகத்துக்கு. அந்த யுகம் எவ்வளவு நாள் இருக்கும் நமக்கு தெரியாது. ஒரு இயானியன் டைம். சரிங்களா? நமக்கு வந்து கிடையாது. ஏன்னா நாம நியாயம் தீர்க்கப்பட்டோம் இல்லையா? சரிங்களா? அதை பத்தி வரும்போது கீழ் வரும்போது பார்க்கலாம். ஐயோ, அதுக்குள்ளே 7, 8 ஆயிடுச்சு. 14வது வசனம். பிரதர் இதுல இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிருக்கேன். ஆக்சுவலா இப்ப 2 கொரிந்தியர் 5:19 பார்த்தோம் இல்லையா? தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் அப்படின்னும் போது அதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ப்ரூஃப். எதுக்குன்னா இப்ப நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு கிருபைக்கு உட்பட்டு இருக்கிறோம். நியாயப்பிரமாணம் இப்ப இருந்துருச்சுன்னா சிலர் வந்து நான் நியாயப்பிரமாணத்தை இது பண்றாங்க, கிருபையும் இது பண்றாங்க. ஆனா நியாயப்பிரமாணம் இல்லைன்றதுக்கான கான்பிடென்ட் எங்கிறது வருதுன்னா இந்த வசனத்துல தான். தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல். எப்ப எண்ணாமல் இருக்க முடியும்? நியாயப்பிரமாணம் இல்லாம இருந்தாதான் எண்ணாமல் இருக்க முடியும். அப்ப 2 கொரிந்தியர் 5:15 வந்து என்ன ப்ரூஃப் கொடுக்குதுன்னா இப்ப நம்ம நியாயப்பிரமாணத்திற்கு கீழே தேவன் நம்முடைய பாவத்தை கணக்குல வைக்காததுக்கான காரணம் இப்ப நியாயப்பிரமாணம் கிடையாது, அது சிலுவையோட முடிஞ்சிருச்சு அப்படின்றது. அந்த ஒரு கிளாரிட்டி, அந்த ஒரு ப்ரூஃப் இன்னைக்கு இல்ல. 5:13 2 கொரிந்தியர் 5:19 கொடுக்கிற ப்ரூஃப் வந்து 5:13க்கு இத ரோமர் 5:13க்கு இது ப்ரூஃப் கொடுக்கும். சரிங்களா? ஓகே சார். 14 வாசிக்கலாமா பிரதர்? ஜஸ்ட் ப்ரூஃப்ன்றதுக்காக சொல்றேன். சரி. இல்ல, அப்படி இருந்தும் அந்த கிருபை, நாம இன்னைக்கு கிருபையில இருக்கிறோன்றதுக்கான ஒரு சாலிட் ப்ரூஃப். 2வது நாம நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு இல்லைன்றதும் ஒரு ப்ரூஃப். கொலோசியர் 2:14 நம்ம பார்த்தோம். அத வந்து சிலுவையில வெற்றி சிறந்தார் அப்படின்றத பார்த்தோம். சரிங்களா? ஓகே, 14 வாசிங்க. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் ஒரே ஒரு ஆதாமனுடைய ஒப்பாய் பாவம் செய்யாதவர்கள் இருக்கு இல்லையா? அது என்னது? ஆதாம் ஒப்பாய் பாவம் செய்யாதவர்கள் தான் என்னது? அது என்னது? அது சரி. அப்படியெனில் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் அப்படின்னா அது என்னது? அது ஆதாமுக்கு ஒப்பாக மற்றவங்க எல்லாம் பாவம் செய்யலை என்றது என்னது? அது இரண்டாதவர்களையும் ஆண்டு கொண்டது. So before the law வந்து கிரியேட் ஆகிறதுக்கு மோசே காலத்துக்கு முன்னாடி கூட all the progeny of Adam fallen for sin and death. இந்த இடத்துல என்ன சொல்ற? ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாக nevertheless death reigned from Adam to Moses, even over them that have not sinned after the similitude of Adam's wish. அது என்னது? அது இப்ப நான் அந்த கொஸ்டினை வேற மாதிரி கேட்டேன்னு டக்குன்னு உங்களுக்கு ஆன்சர் வரணும்.
ஆதாமின் மீறுதல் என்ன? கீழ்ப்படியாமை. பாருங்க, இப்ப பாருங்க, அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கொப்பாய் பாவம் செய்யாதவர்களையும், அப்ப ஆதாமனுடைய மீறுதல் என்னது? கீழ்ப்படியாமை இல்லையா? உங்ககிட்ட எல்லாம் வந்து ஆண்டவர் என்ன சொன்னாரு? எல்லாரும் இந்த கண்ணியை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? இல்ல. அவங்க வந்து ஏதேன் தோட்டத்துக்குள்ளேயே போகும். ஆதாமோ ஏவாளோட ஏதேன் தோட்டம் வந்து ஷட் டவுன், லாக் போட்டு முடிப்பாங்க. செருபியம்களை வேற வச்சு பட்டயம்ல வேற வச்சிருக்காங்க இல்லையா? ஆதாமுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது விளக்கப்பட்ட கனியை சாப்பிடாதுன்னு சொல்றது இல்லையா? அப்போ அந்த கீழ்ப்படியாமையின் பாவத்துக்கு ஒப்பான, அந்த பாவத்துக்கு ஒப்பான செய்யாதவர்களையும் எது ஆட்கொண்டது? மரணமானது ஆட்கொண்டது இல்லையா? அந்த ஏன்னா இந்த இதை எதுக்கு எம்பசைஸ் பண்ணி சொல்றாருன்னாக்கா, ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு கட்டளை அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, அவர் ரொம்ப அசால்ட்டா எடுத்துக்கிட்டாரு. ஆதாம் வந்து ஆண்டவனுடைய வார்த்தையோ, ஆதாம ஏவாளோ ஆண்டவனுடைய வார்த்தையை ரொம்ப அசால்ட்டா எடுத்துட்டாங்க. பரவாயில்ல சொன்ன உடனே அந்த இடத்துல ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டாங்க. ஒருத்தர் கேட்டாரு, என்ன ஐயா உங்க சாமி ஒரே ஒரு ஆப்பிளுக்காக இவ்வளவு பிரச்சனையை கொடுத்திருக்கிறாரு? அவங்க என்ன நினைக்கிறாங்க? ஒரு ஆப்பிள எடுத்து அவங்க தோட்டத்துல இருந்து ஒரு ஆப்பிள ஆதாம் தின்னுட்டாரு, அதனாலதான் நம்ம எல்லாம் இவ்வளவு கஷ்டப்படுறோம்ன்ற மாதிரி அவர் சொன்னாரு. அசால்ட்டா சொன்னாரு. ஓகே, அது ஒரு மாதிரி ஜோக்கா எடுத்துக்கிட்டேன். ஆனா அதனுடைய இம்ப்ளிகேஷன் வந்து ஆப்பிள் பிரச்சனை கிடையாது. ஆப்பிளோ இல்ல எந்த ஒரு பழமோ, கொய்யா பழமோ, எந்த மாப்பழமோ, எந்த அதுக்கு பிரச்சனை கிடையாது. கீழ்ப்படியாமைதான் பிரச்சனை இல்லையா? அப்போ அந்த இதை செய்யாதவர்கள், அதற்கு பின் வந்தவர்களுக்கு முன்னடையாளமானவன் யாரு? முன்னடையாளமானவன் பாவம் செய்தவர்களையும் ஆட்கொண்டது அந்த ஆதாம். பின்பு வந்தவர்களுக்கு முன்னடையாளம் பின் வந்தவருக்கு. அப்போ இந்த இங்கிலீஷ்ல வந்து ஆடம் இஸ் தி ஃபிகர் ஆஃப் வரும். ஆதாம் யாருக்கு முன்னடையாளமானவர்? இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளம் இல்லையா? 1 கொரிந்தியர் 15:45. அந்தப்படியே முந்தின மனுஷனாகிய ஆதாம், அந்தப்படியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதி இருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஓகே, அந்தப்படியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவா என்று எழுதியிருக்கிறது இல்லையா? ஏன்னாக்கா அவன் வந்து ஆண்டவர் அவனுடைய நாசியில வந்து சுவாசித்த உடனே அவன் வந்து ஜீவ ஆத்மாவானான். அப்ப அவனுக்குள்ள அவனுடைய சரீரத்துல தேவனுடைய ஆவி வந்தப்போ அவன் ஜீவ ஆத்மானாக்கா உயிருள்ள ஆத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் அவர் யாரு? இயேசு கிறிஸ்து. உயிர்ப்பிக்கிற ஆவியானார். ஓகே, அப்ப உயிர்ப்பிக்கிற ஆவியனாக்கா குவிக்கனிங் ஸ்பிரிட் இல்லைங்களா? அது யாரு அப்படின்னாக்கா இயேசு கிறிஸ்து. அது 47வது வசனம் வாசம். 1 கொரிந்தியர் 45 இப்ப வாசிச்சோம். 2 வசனம் தள்ளி அதுக்கு வாசம். முந்தின மனுஷன் பூமியில் இருந்து உண்டான மண் ஆனவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். அப்போ ஆதாம் வந்து பூமியில இருக்க மண்ணை எடுத்து பண்ணவர் இல்லையா? ஆனா கர்த்தர் இயேசு கிறிஸ்து எங்க வந்தாரு? வானத்துல இருந்து. அது எப்படி சொல்ல முடியும்? வானத்துல இருந்து வந்தாரு. அவர் மரியாதை தானே பிறந்தாரு. ஆவியானவரால் கர்ப்பம் தரித்தார். தேவனுடைய ஆவியின் மூலமாக கர்ப்பம் தரித்து
அந்த தேவன் இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து வந்தாருன்றதுக்கான ப்ரூஃப் இந்த வசனத்துல இருக்கு. எப்படி மரியாள் வந்து தேவ ஆவியால் கர்ப்பம் தரித்தாளுங்கிறதுக்கு இந்த வசனம் ப்ரூஃபா இல்லைங்களா? இப்ப பாருங்க பிரதர், அந்த இதை காமிங்களா, அந்த கம்பேரிசன். ஃபர்ஸ்ட் ஆடம், அது ஸ்கிரீன்ல தெரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் மேன் வந்து ஆடம். முந்தின மனுஷன் வந்து ஜீவாத்மா, பூமியில் உண்டானவன், மண்ணானவன். தெரியுதுங்களா? அந்த அவர் காமிக்கிறது எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியுதுங்களா? பிந்தின ஆதாம் இரண்டாம் மனுஷன், உயிர்ப்பிக்கின்ற ஆவி வானத்துல இருந்து வந்தவன். இல்லைங்களா? இதை நம்ம கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆடம் வந்து ஜீவாத்மாவான பூமியிலிருந்து உண்டானவர். பிந்தின ஆதாம் அது இயேசு கிறிஸ்து, ரெண்டாவது மனுஷன். முந்தின வந்து ஃபர்ஸ்ட் மேன் வரும், அடுத்தது வந்து செகண்ட் மேன் வரும் இல்லைங்களா? அவர் உயிர்ப்பிக்கின்ற ஆவி வானத்தில இருந்து வந்தவர். சரிங்களா? இது எல்லாமே இப்ப நம்ம வாசிக்கிறது எல்லாமே அந்த 12வது வசனத்தினுடைய எக்ஸ்பிளனேஷன். சரிங்களா? அது மறுபடியும் நம்ம போய் பார்க்கலாம். 15வது வசனம். பிரதர் ஒரே நிமிஷம் பிரதர், இதுல இன்னும் ஒண்ணு சொல்லிடுறேன். சொல்லுங்க. ஆக்சுவலா ஏன் ஆதாமுக்கு வந்து மனுஷன் இந்த ஃபர்ஸ்ட் மேன் அப்படின்னு இருக்கு, இங்க வந்து இந்த செகண்ட் மேன் அப்படின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஆடம், செகண்ட் மேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மேல வந்து ஃபர்ஸ்ட் மேன் முந்தின மனுஷன், இங்க இரண்டாம் மனுஷன். அப்ப நடுவுல இருந்தவங்க எல்லாம் என்ன ஆச்சு? எதுக்காக இது ஃபர்ஸ்ட் ஆடம், அடுத்தது லாஸ்ட் ஆடம், இன்னொன்னு ஃபர்ஸ்ட் மேன், இன்னொன்னு செகண்ட் மேன் அப்படின்ட்டு அப்ப நடுவுல இருந்தவங்க எல்லாம் கணக்கு வைக்குது. எதுக்காக இந்த கம்பாரிசன் வருது? ஏன்னா தேவன் வந்து ஆதாம வந்து தன்னுடைய சுவாசமா ஊதுனாரு, அதனால ஆதாம் வந்தாரு. மரியாளோட வயிற்றுல தேவ ஆவியானவர் இறங்கினதுனால அவர் உயிர் பெற்றார். அதனாலதான் இந்த ரெண்டு, முந்தின ஆதாம் இரண்டாம் ஆதாம் சொல்லிட்டு சொல்றாங்க. பிந்தின ஆதாம் என்ன பொறுத்த வரைக்கும் both are sinless. அதனால அப்படின்னு சொல்ல முடியாது. both are sinlessன்றதை விட both are the direct creation of God. தேவன் வந்து டைரக்டா ஆதாம சிருஷ்டித்தாரு. அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து ஆதாமுக்குள்ள இருந்தா வந்து ஆஃப் ஸ்பிரிங்ஸ். ஆண்டவர் டைரக்டா யாரையும் சிருஷ்டிக்கல. So the first man was created by the God and the second man டைரக்டா தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டது வந்து இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியினால. இதுல தன்னுடைய ஆவியினா இல்ல சுவாசத்துல ஊதினாரு, அங்க ஆவியின் மூலமாக மரியாளின் கர்ப்பத்துல பிறக்க வச்சாரு. சோ ரெண்டு இடத்துலயுமே வந்து மீதி எல்லா மக்களும் வந்து டைரக்ட் ஆஃப் ஸ்பிரிங் ஆஃப் ஆடம். ஆடம்னுடைய ஆஃப் ஸ்பிரிங் தானே தவிர இட் இஸ் நாட் த டைரக்ட் கிரியேஷன் ஆஃப் காட். அப்ப ஃபர்ஸ்ட் மேன் ஆண்டவர் டைரக்டா கிரியேட் பண்ணது இஸ் த ஃபர்ஸ்ட் ஆடம். செகண்ட் மேன் டைரக்டா ஆண்டவர் கிரியேட் பண்ணது லாஸ்ட் ஆடம். இதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஆடம் ஆண்டவர் கிரியேட் பண்ணுவாரா அப்படின்னா கிடையாது. ஏன்னா இதுதான் லாஸ்ட் ஆடம். அதனால இதுதான் அந்த ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் லாஸ்ட் அப்படின்னு சொல்றதுக்கான விளக்கம். ஓகேவா? பிரதர் சொல்றாரு இயேசு கிறிஸ்துவே கிரியேட்டட் அப்படின்னுட்டு. பிரதர் இன்னொரு டிஸ்கஷனுக்குள்ள क्वेश्चन போட்டு வர்றீங்க. ஆக்சுவலா நிறைய ஏன்னா இப்ப பாருங்கப்பா, என்னமா இவர் இப்படி சொல்றாரு? நீங்க நினைக்கிறீங்களா அப்படியே இயேசு கிறிஸ்துவே கிரியேட்டட் அப்படின்னு? ஹலோ, கிரியேட்டட் தானே சார்? அப்படியா? எதை வச்சு சொல்றீங்க நீங்க? பிரதர் சொன்னாருன்னு சொல்லி எதை வச்சு சொல்றீங்க நீங்க? வசனம் இருக்குங்களா ஒரு கிரியேட்டர்? அதுக்கு எதுவும் வசனம் இருக்குங்களா பிரதர்? நான் வந்து என்ன இல்ல, சரி டைம் ஆகுது, நீங்க தான் சொல்லுங்க பிரதர். கொலோசியன்ஸ் 1:15 பிரதர். அவர் அதிரசனமான தேவனுடைய தற்சொரூபமும், இத மறக்கவே கூடாதுப்பா, இத வந்து மறக்கவே பெருமானவர். வாசிங்க, இன்னொரு தடவை வாசிங்க. அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பெருமானவர். சர்வ சிருஷ்டிக்கும், சிருஷ்டினா என்னது? உண்டாவதற்கு முன்பாக
சிருஷ்டினாக்கா சிருஷ்டிக்கு முன்பாக கிடையாது. சிருஷ்டினா சிருஷ்டிக்கப்பட்டது. படைக்கப்பட்டது. ஒரு சிருஷ்டிமா சிருஷ்டின்றது வந்து சிருஷ்டிக்கப்பட்டது. சகல சிருஷ்டிக்கும் முந்தின வேறுபானவர் அப்படின்றது அதுக்கு சிருஷ்டிக்கு முன்னாடி வருது இல்லையா? அப்போ எல்லா சிருஷ்டிக்கும் முன்னால சிருஷ்டிக்கப்பட்டவர், எல்லா சிருஷ்டிக்கும் முன்பாக சிருஷ்டிக்கப்பட்டவர். ஆனா அவருக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் இருக்கிறதோ பூலோகத்தில் இருக்கிறதோ காணப்படுகிறதும் காணப்படாதாலும் சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களும் துரைத்தனங்களும் அதிகாரங்களும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. கிறிஸ்துவ தேவன் ஃபர்ஸ்ட் சிருஷ்டிச்சாரு. இயேசு கிறிஸ்து மூலமா அந்த அகிலமும் சராசரமும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி முழுசும் வெறுமையாக்கி இந்த இடத்துல மனுஷங்களுக்காக வந்து பாடுபட்டு வீழ்ந்ததுனால எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் அவருக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. சகல முட்டியும் அவருக்கு எப்படி நீச்சல் பாவம், அதுக்கு என்ன சகல ஜனங்களும் முழங்கால் முழங்கப்படும். ஆண்டவராகி முழங்காலிடம். சரிங்களா? அப்போ இந்த ரெண்டு பேர் தான் தேவனால கிரியேட் பண்ணப்பட்டார். எல்லாரும் எல்லா சிருஷ்டியும் எல்லா ஜந்துக்களும் உயிரினங்களோ உயிரற்றவைகளோ எல்லாமே இயேசு கிறிஸ்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் சிருஷ்டிக்கப்பட்டது. சரிங்களா? 15 பிரதர் கண்டினியூ பண்ணலாமா எப்படி? இல்ல பிரதர், இட்ஸ் கோயிங் டு பீ 7:30 நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாமா? ஏன்னா இது முக்கியமான நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு சின்ன இது கொடுத்துட்டு ரிவ்யூ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். ஏதாவது குயிக்கா ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க சொல்லுங்க, அது இது பண்ணுவோம். ஏழு வருஷம் இருப்பாரு. சரி, இல்லைனாக்கா ப்ரேயர் பண்ணி முடிச்சாக்கா. ஹலோ, யாராவது சிஸ்டர் விமலா நீங்க ப்ரே பண்றீங்களா? அன்புள்ள ஆண்டவரே, அருமையான இந்த காலை இந்த நேரத்துக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலையில கூட ஆண்டவரே எங்களை நீங்க உலக தோற்றத்துக்கு முன்பாகவே எங்களுக்கு முன்குறித்த ஆண்டவரே உமது சத்தியத்தை இவ்வளவு தூரம் ஆண்டவரே தெரிந்து கொள்வதற்கு நீங்க உதவி செஞ்சதுக்காக நன்றி ஆண்டவரே. சிலுவையில நீர் எங்களுக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிற ஆண்டவரே இந்த பெரிதான கிருபையின் ரட்சிப்புக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இவ்வளவு தெளிவாக ஆண்டவரே எங்களுக்கு புரிய வைப்பதற்கு ஆண்டவரே தேவ பக்தர்களை நீங்க எழுப்பி கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. சகோதரர்களை நீங்க தாமே ஆண்டவரே ஞானத்தினாலே வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களோடு இப்ப இருக்கிற எல்லாரையும் என் தேவன் நீங்க ஆசீர்வதித்து ஆண்டவரே பலப்படுத்தி ஆண்டவரே வழி நடத்த முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. தேவ சமாதானம் எங்களை ஆட்கொள்ள முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். Praise the Lord.